குட் மார்னிங் டு ஆல். நாம இப்போ என்ன டாபிக் பார்க்க போறோம்னா காமன் ஃபோர்ஸஸ் இன் மெக்கானிக்ஸ். இது எங்க இருக்கு அப்படின்னா லாஸ் ஆஃப் மோஷன்ல வரக்கூடிய டாபிக். ஓகேவா? ஸோ காமன் ஃபோர்ஸஸ் வித் மெக்கானிக்ஸ், அதாவது மெக்கானிக்ஸ்ல யூஸ் பண்ணக்கூடிய சம் காமன் ஃபோர்ஸஸை பத்தி பார்க்குறோம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸா நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா நம்மளோட வெயிட். அதாவது ஒரு பாடி இருக்கு அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டோட வெயிட்டை தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸா கன்சிடர் பண்ணுவோம். அதாவது வெயிட்டுங்கிறதுக்கு நம்ம எதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா, ஸோ ஒரு மாசம் நம்ம வந்து ஒரு ஃப்ளோர்ல உட்கார்ந்து இருக்கிறத கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இதோட மாசம் நம்ம எம்ன்னு எடுத்துக்கிறோம். இந்த மாசை வந்து எர்த் எப்பவுமே என்ன பண்ணிட்டு இருக்கோம், புல் பண்ணிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ எதனால மாசை புல் பண்ணிட்டே இருக்கு அப்படின்னா டியூ டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்ங்கிற ஒரு கான்செப்ட்னால புல் பண்ணிட்டே இருக்கு. ஓகே, அப்போ இந்த ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டினால இந்த மாஸ் மேல வரக்கூடிய எஃபெக்டை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், வெயிட் அப்படின்னு நம்ம டினோட் பண்றோம். ஓகேவா? அப்போ நம்ம வெயிட்டுங்கிறத எம் இன்ட்டு ஜி, அதாவது மாஸ் இன்ட்டு கிராவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதிக்கலாம். ஓகே, ஸோ எப்போதுமே ஒரு மாஸ், அதாவது ஒரு மாஸோட வெயிட்டை நம்ம கண்டிப்பா டவுன்வர்ட் டைரக்ஷன்ல தான் மென்ஷன் பண்ணி ஆகணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட், இப்போ இது இன்க்ளைன்டு பிளைன்ல உட்கார்ந்துருக்கு அப்படின்னா கண்டிப்பா இதோட வெயிட் வந்து எங்க தான் இருக்கும், டவுன்வர்ட் டைரக்ஷன்ல தான் இருக்கும். ஓகேவா? ஸோ வெயிங் மிஷின் டஸ் நாட் மெஷர் த வெயிட். அதாவது நம்ம எப்பவுமே சொல்லுவோம், வெயிங் மிஷின்ல ஏறி நின்றுட்டு நம்ம வந்து 75 கேஜி இருக்கும், நம்ம வந்து 20 கேஜி இருக்கும், நம்ம வந்து 25 கேஜி இருக்கும், நம்ம வந்து 45 கேஜி இருக்கும். ஸோ அந்த வெயிங் மிஷின் வந்து நம்மளோட வெயிட்டை மெஷர் பண்ணாது, அது ஒன்லி நம்மளோட மாசம் மட்டும்தான் அந்த வெயிங் மிஷின் வந்து மெஷர் பண்ணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஃபோர்ஸ் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நார்மல் ஃபோர்ஸ். நார்மல் ஃபோர்ஸுங்கிறது என்னன்னா நமக்கு ஏற்கனவே தெரியும். அதாவது ஃபோர்ஸ்ல ரெண்டு டைப் ஆஃப் ஃபோர்ஸஸ் இருக்கு. ஒன்னு ஃபீல்டு ஃபோர்ஸ், இன்னொன்னு கான்டாக்ட் ஃபோர்ஸ். ஃபீல்டு ஃபோர்ஸுங்கிறது எந்த ஒரு பிசிக்கல் கான்டாக்டுமே வராத பட்சத்துல இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் ஃபீல்டு ஃபோர்ஸ். அதுவே ரெண்டுக்கு இடையில கான்டாக்ட் இருக்கும்போது வரக்கூடிய ஃபோர்ஸ் வந்து கான்டாக்ட் ஃபோர்ஸ். அப்போ வெயிட்ங்கிறது ஃபீல்டு ஃபோர்ஸா கான்டாக்ட் ஃபோர்ஸா? இட் இஸ் அ ஃபீல்டு ஃபோர்ஸ். கரெக்டா? ஏன்னா நம்மளோட ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி, அதாவது எர்த்தோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸுக்கும் நம்மளோட மாஸுக்கும் இடையில எந்த ஒரு கான்டாக்டுமே இல்லை. அப்படிதானே? ஸோ வெயிட்ங்கிறது ஒரு ஃபீல்டு ஃபோர்ஸ், அட் த சேம் டைம் நார்மல் ரியாக்ஷன்ங்கிறது கான்டாக்ட் ஃபோர்ஸ். அதாவது ஃப்ளோர்ல பாடி ஆர் ஆப்ஜெக்ட் வந்து டச் ஆகி இருந்துச்சுன்னா மட்டும்தான் இந்த சர்ஃபேஸ்க்கு பெர்பெண்டிகுலரா ஒரு நார்மல் ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும். ஓகேவா? அப்போ எப்போதுமே நார்மல் ஃபோர்ஸ்ங்கிறது நம்மளோட ஃப்ளோருக்கு கொடுத்துருக்கக்கூடிய கிவன் சர்ஃபேஸுக்கு கண்டிப்பா பெர்பெண்டிகுலரா தான் இருக்கணும். ஓகேவா? அப்ப நம்ம இங்க வெயிட்ட டவுன்வர்ட் டைரக்ஷன்ல போட்டிருக்கோம். அப்ப நார்மல் ஃபோர்ஸ்ங்கிறது நமக்கு எங்க இருக்கும், கரெக்டா இதுக்கு ஆப்போசிட்டா பெர்பெண்டிகுலரா இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு இன்க்ளைன்டு பிளைன் எடுத்துக்கலாம். இன்க்ளைன்டு பிளைன்ல நம்ம வந்து மாசை வச்சுக்கிறோம். அப்ப இதோட வெயிட் நம்ம கீழே டைரக்ஷன்ல பார்த்த மாதிரி டவுன்வர்ட் டைரக்ஷன்ல யூஸ் பண்ணுவோம். இதோட நார்மல் டைரக்ஷன், நார்மல் ஃபோர்ஸோட வேல்யூ இப்படி போட்டுக்கணுமா? ஸோ இப்படி போடணுமா? இது வந்து இப்படி போடக்கூடாது. நார்மல் ஃபோர்ஸோட டைரக்ஷன் இந்த மாதிரி போடக்கூடாது. நார்மல் ஃபோர்ஸ் கண்டிப்பா இந்த சர்ஃபேஸுக்கு பெர்பெண்டிகுலரா தான் இருக்கணும். ஸோ நார்மல் ஃபோர்ஸ் இஸ் இன் த டைரக்ஷன் ஆஃப் திஸ் ஒன்லி. ஓகேவா? ஸோ நார்மல் ஃபோர்ஸ் கண்டிப்பா சர்ஃபேஸுக்கு பெர்பெண்டிகுலரா தான் இருக்கணும். ஓகேவா? ஸோ இந்த இதுல ரெண்டு சர்ஃபேஸ்ல மட்டும்தான் நார்மல் ஃபோர்ஸ் வருமான்னு கேட்டா கிடையாது. ரெண்டு பாடி டச்சிங்ல இருந்துச்சுனாலும், இப்ப ரெண்டு பாடி இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த ரெண்டு பாடியும் கான்டாக்ட்ல இருந்துச்சுனாலும் இது மேல ஒரு கான்டாக்ட் ஃபோர்ஸை கிரியேட் பண்ணும், இது இது மேல ஒரு கான்டாக்ட் ஃபோர்ஸை கிரியேட் பண்ணும். ஸோ கான்டாக்ட் ஃபோர்ஸ்ங்கிறது கான்டாக்ட் வந்துச்சுனாலே நார்மல் ஃபோர்ஸ் கிரியேட் ஆயிரும். ஓகேவா? எஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன் நம்ம டென்ஷன் பத்தி பார்க்க போறோம். ஸோ டென்ஷன்னா என்ன, நம்ம ஒரு ரோப் யூஸ் பண்றோம் அப்படின்னா, ஒரு மாஸ்ல இருந்து நான் ஒரு ரோப் யூஸ் பண்ணி நான் இங்க கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னா இதுல வரக்கூடியதான் எனக்கு டென்ஷன். இந்த டென்ஷன் எப்போதுமே எங்க இருக்கும் அப்படின்னா பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்க்கு அவேயா இருக்கும். ஓகேவா? ஸோ இட் இஸ் அவே ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டா இருக்கும். இப்ப ரெண்டு பாடியை நான் கட்டி வச்சிருக்கிறேன், ஒரு ரோப் யூஸ் பண்ணி நான் வந்து கட்டி வச்சிருக்கேன் அப்படின்னா இங்க இருந்து இங்க ஒரு டென்ஷன் இருக்கும், இங்க இருந்து இங்க ஒரு டென்ஷன் இருக்கும். ஏன்? இது ஒரு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட், இது ஒரு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். கரெக்டா? ஸோ பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டுக்கு அவே இருக்கும். ஸோ இந்த டென்ஷன் ஈக்குவலா தான் இருக்கும், ஆனா ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும். ஓகேவா? இப்ப சப்போஸ் நான் இந்த மாதிரி யூஸ் பண்றேன் அப்படின்னா, ஒரே ரோப் யூஸ் பண்றேன் அப்படின்னா ஒரே டென்ஷன் தான் இருக்கும். இப்ப சப்போஸ் நான் இப்போ ரெண்டு ரோப் யூஸ் பண்றேன்னு வைங்க, எனக்கு 3 ஆப்ஜெக்ட் இருக்கு. 3 ஆப்ஜெக்ட்டையும் நான் 2 ரோப்ஸ் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். இது மாஸ் 1, இது மாஸ் 2 அண்ட் இது வந்து மாஸ் 3ன்னு வச்சுக்கோங்க. அப்ப இந்த மாஸ் 1ல இருந்து மாஸ் 2க்கு ஒரு டென்ஷன் இருக்கும், மாஸ் 2ல இருந்து மாஸ் 3க்கு ஒரு டென்ஷன் இருக்கும். ஓகேவா? ஸோ நமக்கு ரோப் இன்க்ரீஸ் ஆக டென்ஷனும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஸோ ஒரு ரோப் யூஸ் பண்ணா ஒரு டென்ஷன் இருக்கும், ரெண்டு ரோப் யூஸ் பண்ணா ரெண்டு டென்ஷன் இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ்.
இப்போ ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ்னா என்ன, நம்ம ஸ்ப்ரிங் யூஸ் பண்ணி ஒரு பாடியை கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா அந்த ஸ்ப்ரிங்னால கிரியேட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் தான் என்னன்னு சொல்லுவோம், ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்ப்ரிங் ஃபோர்ஸுக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கேஎக்ஸா இருக்கும். ஓகேவா, இங்க கேஎக்ஸ்ங்கிறது என்னது, நம்ம ஸ்ப்ரிங்கை எலாங்கேட் பண்ணோம், இந்த ஃபோர்ஸ்னால ஸ்ப்ரிங் எலாங்கேட் ஆகும். திருப்பி நம்ம அந்த ஃபோர்ஸை ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா திருப்பி அது எங்க போகுது, டிஃபார்ம் ஒரிஜினல் பொசிஷனுக்கே போயிருது. கரெக்டா, ஸோ அதனாலதான் இங்க நம்ம நெகட்டிவ் சைன் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். இங்க கேங்கிறது ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸ்ங்கிறது இதுல வந்து கிடைச்ச டிஸ்பிளேஸ்மெண்ட், அதாவது பாடியில இந்த லென்த்ல எவ்வளவு டிஸ்பிளேஸ்மெண்ட் அடைஞ்சிருக்கு அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், எக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ இதையும் தவிர வேற ஏதாவது கான்டாக்ட் ஃபோர்ஸ் இருக்கா அப்படின்ட்டா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ், ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்கு. அப்புறம் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸஸ்ல இருக்கக்கூடிய டைப்ஸ் எல்லாம் இருக்கு. அது நம்ம ப்ரீவியஸா அதை நம்ம வந்து லேட்டரா படிச்சுட்டே இருப்போம். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்மளோட ஃபோர்ஸஸை எப்படி ஃப்ரீ பாடி டயக்ராம் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த அப்பேரண்ட் வெயிட் ஆஃப் த மேன் படிக்கிறதுக்கு முன்னாடி, ஸோ ஒரு பாடி மேல, இப்போ திஸ் இஸ் அ பாடி, இந்த பாடி மேல எனக்கு நிறைய ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. திஸ் இஸ் த F1 ஃபோர்ஸ் அண்ட் திஸ் இஸ் த F2 ஃபோர்ஸ். இந்த பாடி வந்து ஆக்சலரேஷன் இந்த சைடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப இதுக்கு நம்ம ஃப்ரீ பாடி டயக்ராம் யூஸ் பண்ணிட்டு ஈக்குவேஷன்ஸ் நம்ம எழுதணும். ஈக்குவேஷன் எழுதுறதுக்காக நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நம்மளோட நியூட்டன்ஸ் லா யூஸ் பண்ணுவோம். தட் இஸ் சமேஷன் ஆஃப் Fx is equal to m into aங்கிற நியூட்டன் லா யூஸ் பண்ணுவோம். we know that F is equal to m into a தானே. எஸ், ஸோ இங்க வந்து நம்ம என்ன நோட் பண்ணோம் அப்படின்னா ஆக்சலரேஷனோட டைரக்ஷன் எங்க இருக்குன்னு பாத்துக்கணும். ஆக்சலரேஷனோட டைரக்ஷன் நமக்கு இந்த சைடு பார்த்த மாதிரி இருக்கு, அதாவது ரைட் சைடு இருக்கு. ஸோ அந்த சைட்ல பார்த்த மாதிரி இருக்கக்கூடிய ஃபோர்ஸை வந்து மேக்ஸிமம் ஃபோர்ஸ்ன்னு எடுத்துக்கணும். அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய ஃபோர்ஸை நம்ம வந்து மினிமம் ஃபோர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகேவா, ஸோ ஆக்சலரேஷனோட டைரக்ஷன்ல யார் இருக்காங்களோ அவங்க தான் பாசிட்டிவ், அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறவங்க நெகட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப இங்க நம்ம சமேஷன் ஆஃப் Fx எழுதும் போது ஹரிசாண்டல் டைரக்ஷன் எனக்கு F1 ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகுது, F2 ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகுது. ஆனா டைரக்ஷன் சேஞ்ச் ஆகி ஆக்ட் ஆகுது. ஸோ இங்க ஆக்சலரேஷனோட டைரக்ஷன்ல யார் இருக்காங்க, F1 இருக்காங்க. ஸோ தட் இஸ் பாசிட்டிவ். ஆக்சலரேஷனுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறவங்க நெகட்டிவ், விச் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஆக்சலரேஷன் நம்ம எழுதிக்கலாம். சரியா, ஸோ இப்படிதான் நம்ம ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைஞ்சிட்டு நம்ம என்ன பண்ண வேண்டி இருக்கும், ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி அந்த ஈக்குவேஷன்ல இருந்து நம்ம ஆக்சலரேஷன் ஆர் ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ண வேண்டி இருக்கும். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் கான்செப்ட் போயிடலாம். அப்பேரண்ட் வெயிட் ஆஃப் அ மேன் இன் லிஃப்ட், அதாவது ஒரு லிஃப்ட்டுக்கு உள்ளால இருக்கக்கூடிய மேனோட அப்பேரண்ட் வெயிட்டை வந்து எப்படி கால்குலேட் பண்ணலாம்னு பார்க்க போறோம். ஸோ இதுல 4 கண்டிஷன் எடுப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் லிஃப்ட் வந்து அப்வர்ட் மூவ் ஆச்சு அப்படின்னா அவரோட அப்பேரண்ட் வெயிட் என்ன ஆகும். செகண்ட் ஒன் இஸ் லிஃப்ட் வந்து டவுன்வர்ட் மூவ் ஆச்சு அப்படின்னா அப்பேரண்ட் வெயிட் என்ன ஆகும். தேர்ட் ஒன் இஸ் லிஃப்ட் வந்து ரெஸ்ட் பொசிஷன்ல இருந்துச்சுன்னா அப்பேரண்ட் வெயிட் என்ன ஆகும். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் இஸ் லிஃப்ட் வந்து ஃப்ரீ ஃபால் ஆச்சு அப்படின்னா, அதாவது ரோப் அந்து போயிருச்சு அப்படின்னா அது என்ன ஆகும், அப்பேரண்ட் வெயிட் என்ன ஆகும்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் when the lift is moving upward direction. இங்க பாருங்க, லிஃப்ட் எனக்கு upward directionல மூவ் ஆகுது. ஸோ லிஃப்ட்டுக்குள்ளால யார் இருக்காங்க, மேன் இருக்காங்க. இந்த மேனோட வெயிட் எப்போதுமே எங்கதான் ஆக்ட் ஆகும், நமக்கு தெரியும் வெயிட் எப்போதுமே டவுன்வர்ட் ஆக்ட் ஆகும். ஸோ அதுக்கு ஆப்போசிட்ல யார் இருப்பாங்க, நார்மல் ஃபோர்ஸ் இருப்பாங்க. ஓகே, இதுல வேற ஏதாச்சும் ஃபோர்ஸ் இருக்கா, கிடையாது. நெக்ஸ்ட் லிஃப்டோட ஆக்சலரேஷன் எங்க இருக்கு, அப்வர்ட் டைரக்ஷன்ல இருக்கு. கரெக்டா, இங்க நாம வந்து என்ன பண்ண போறோம், நியூட்டன்ஸ் லாவை எழுத போறோம். ஸோ சமேஷன் ஆஃப் எஃப், இங்க எக்ஸ் எக்ஸ் டைரக்ஷன்ல எந்த ஃபோர்ஸுமே கிடையாது, ஒய் டைரக்ஷன் மட்டும் தான் இருக்கு. ஸோ சமேஷன் ஆஃப் எஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு எம் இன்டு ஏன்னு எடுத்துக்கலாம். ஸோ எழுதிக்கலாமா, ஆக்சலரேஷனோட டைரக்ஷன்ல யார் இருக்காங்க, நம்மளோட நார்மல் ஃபோர்ஸ் இருக்காங்க. ஸோ திஸ் இஸ் பாசிட்டிவ், திஸ் இஸ் நெகட்டிவ். ஓகே, ஆக்சலரேஷனோட டைரக்ஷன்ல இருக்கிறவங்க பாசிட்டிவ், ஆக்சலரேஷனுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறவங்க நெகட்டிவ். ஓகேவா, ஸோ எழுதிக்கலாம். ஸோ நார்மல் ஃபோர்ஸ் மைனஸ் ஆஃப் எம்ஜி which is equal to m into a கிடைக்கும். அப்ப நார்மல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ma பிளஸ் இந்த மைனஸ் mg இந்த சைடு வரும்போது பிளஸ் mg ஆயிடும். which is equal to காமனா m வெளியே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா a பிளஸ் g சேஞ்ச் ஆயிடும். அதாவது லிஃப்டோட ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஆட் ஆகி நமக்கு அப்பேரண்ட் வெயிட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேவா, அப்ப இங்க என்ன ஆகுது, ஆட் ஆகுது அப்படின்னா இங்க லிஃப்ட்ல அப்பேரண்ட் வெயிட் ஆஃப் த மேன் இன்சைட் இட் கேன் பி இன்க்ரீசஸ். ஓகேவா, லிஃப்ட் வந்து அப்வர்ட் போகும்போது, லிஃப்ட் அப்வர்ட்ல ஆக்சலரேட் ஆகும்போது அந்த மேனோட அப்பேரண்ட் வெயிட் மஸ்ட் பி இன்க்ரீசஸ். திஸ் இஸ் த கண்டிஷன். ஓகேவா, அப்ப அங்க வந்து என்னவா இருக்கும், பிளஸ் ஏஜியா இருக்கும். ஓகே, ஸோ
ஸோ நெக்ஸ்ட் ஒன்னு லிஃப்ட் இஸ் மூவிங் இன் த டவுன்வர்ட் டைரக்ஷன். இப்போ லிஃப்ட் இருக்கு, லிஃப்ட் வந்து டவுன்வர்ட் டைரக்ஷன் மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். மேன் இருக்காங்க, மேனோட வெயிட் ஆக்டிங் டவுன்வர்ட்ஸ். லிஃப்ட் எங்க போகுது? டவுன்வர்ட் டைரக்ஷன்ல ஆக்சிலரேட் ஆகுது. நார்மல் ஃபோர்ஸ் எப்போதும் எங்க தான் இருக்கும்? அப்வர்ட்ல இருக்கும். ஸோ இப்போ இந்த கண்டிஷன்ல யார் பாசிட்டிவ் யார் நெகட்டிவ்? ஆக்சிலரேஷனோட டைரக்ஷன்ல நம்மளோட வெயிட் இருக்கு. ஸோ திஸ் இஸ் பாசிட்டிவ், திஸ் இஸ் நெகட்டிவ். ஓகேவா? இங்க நியூட்டன்ஸ்ல எழுதிக்கலாம். ஸோ சமேஷன் ஆஃப் எஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு எம் இன்டு ஏ. ஸோ என்னென்ன ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது? எம்ஜி மைனஸ் என் விச் இஸ் ஈக்குவல் டு எம் இன்டு ஏன்னு எடுத்துக்கலாம். ஸோ என் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் என் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ மைனஸ் எம்ஜி. ஸோ என் இஸ் ஈக்குவல் டு எம்ஜி மைனஸ் எம்ஏ அப்படின்னு கிடைக்கும், விச் இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் ஜி மைனஸ் ஏ. ஓகே, அப்போ லிஃப்ட் டவுன்வர்ட் மூவ் ஆச்சு அப்படின்னா apparent weight of the man decreases. Okay, this is the important point. ஓகேவா? டவுன்வர்ட் மூவ் ஆகும்போது அவரோட அப்பேரண்ட் வெயிட் கம்மி ஆகும், அப்வர்ட் மூவ் ஆகும்போது அவரோட அப்பேரண்ட் வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஸோ தேர்ட் கண்டிஷன், லிஃப்ட் இப்போ ரெஸ்ட் பொசிஷன்ல இருக்கு. அப்ப ரெஸ்ட் பொசிஷன்ல இருக்கு மீன்ஸ் அங்க வந்து ஆக்சிலரேஷன் என்ன ஆகுது? ஜீரோன்னு போட்டுக்கிறோம். இப்போ நம்ம இங்க ஆக்சிலரேஷன் ஜீரோ அப்படின்னா நம்ம என்ன கண்டிஷன் எடுப்போம்? ஆர் மைனஸ் எம்ஜி விச் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஆக்சிலரேஷன். ஓகே, அப்போ ஆர் மைனஸ் எம்ஜி விச் இஸ் ஈக்குவல் டு ஆக்சிலரேஷன் ஜீரோ ஆயிடுச்சு அப்படின்னா இந்த டேர்ம் ஃபுல்லாவே ஜீரோ ஆயிடும். அப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு எம்ஜின்னு கிடைக்கும். அதாவது அப்பேரண்ட் வெயிட் இஸ் ஈக்குவல் டு ஆக்சுவல் வெயிட்டா இருக்கும். அந்த மேனோட ஆக்சுவல் வெயிட்டே அப்பேரண்ட் வெயிட்டா இருக்கும் எப்போ? லிஃப்ட் வந்து ரெஸ்ட் பொசிஷன்ல இருக்கும்போது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் லிஃப்ட் இப்போ ஃப்ரீ ஃபால் ஆகுது. அதாவது கயிறு அந்திரிச்சு லிஃப்ட் கடன்னு கீழே வந்துடுது. ஸோ அந்த கடன்னு கீழே வரும்போது அவரோட ஆக்சிலரேஷன் என்ன ஆகுது? எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டிக்கு ஈக்குவலா இருக்கு. ஏன்னா டவுன்வர்ட் டைரக்ஷன். கரெக்டா? தானாவே கீழே விழக்கூடிய பொருளுக்கு அங்க ஆக்சிலரேஷன் எப்படி இருக்கும்? ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டியா இருக்கும். கரெக்டா? ஒரு ஃப்ரீ ஃபாலிங் ஆப்ஜெக்ட்டுக்கு ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டியா இருக்கும். ஸோ இங்க நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். எம்ஜி இங்க வந்து எனக்கு நார்மல் ஃபோர்ஸ் இருக்கு, எம்ஜி பாசிட்டிவ் ஏன்னா இங்க ஆக்சிலரேஷன் டவுன்வர்ட் டைரக்ஷன், திஸ் இஸ் த நெகட்டிவ். ஸோ எம்ஜி மைனஸ் என் விச் இஸ் ஈக்குவல் டு எம் இன்டு ஏ. கரெக்டா? இங்க ஏக்கு பதிலாக நம்ம எம்ஜி யூஸ் பண்ணிக்கிறோம். எம்ஜி மைனஸ் என் இஸ் ஈக்குவல் டு எம் இன்டு ஜி ஈக்குவல் டு எம் இன்டு ஜி. ஸோ இதை இந்த சைட் கொண்டு போகும்போது மைனஸ் என் இஸ் ஈக்குவல் டு நமக்கு ஜீரோன்னு ஆயிடும். ஸோ நம்மளோட அப்பேரண்ட் வெயிட் வேல்யூ என்ன ஆகும் அப்படின்னா ஜீரோ ஆகும். அதாவது லிஃப்ட் ஃப்ரீ ஃபால் ஆகும்போது அவர் தன்னோட எடையை இழக்கிறாரு. ஓகேவா? அவர் வெயிட்லெஸ்ஸா இருக்கிறது மாதிரி அவர் வந்து ஃபீல் பண்றாரு. புரிஞ்சுச்சா? ஸோ இந்த லிஃப்ட் கான்செப்ட் நல்லா தெரிஞ்சுச்சுக்கோங்க. இந்த லிஃப்ட் கான்செப்ட் படியே தான் என்ன வரும் அப்படின்னா ஒரு மங்கி வந்து ரோப்ல வந்து ஏறக்கூடிய கான்செப்டும் வரும். இதே கான்செப்ட்ல தான் வரும். ஓகேவா? எஸ். ஸோ இதுல வந்து ஒரே ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம். A spring balance is attached to the ceiling of an elevator. ஸோ ஒரு எலிவேட்டரோட சீலிங்ல யார் இருக்காங்களா? ஸ்ப்ரிங் பேலன்ஸை அட்டாச் பண்ணியிருக்காங்க. A boy hangs his bag on the spring and the spring weighs 49 Newton. அதாவது இதுல பாய் என்ன பண்றான்? ஒரு பேக தொங்க விடுறான். அப்ப இந்த ஸ்ப்ரிங்கோட வெயிட் வந்து எப்படி காமிக்குது? 49 நியூட்டன் அப்படின்னு காமிக்குது. ஓகே, when the elevator is stationary. ஸோ இது வந்து எப்போ? ரெஸ்ட் கண்டிஷன்ல இருக்கும்போது. ஓகே, ஸோ ரெஸ்ட் கண்டிஷன்ல நமக்கு தெரியும், ரெஸ்ட் கண்டிஷன்ல அப்பேரண்ட் வெயிட் இஸ் ஈக்குவல் டு எதுவா இருக்கும்? ஆக்சுவல் வெயிட்டா இருக்கும். கரெக்டா? ஸோ நார்மல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆக்சுவல் வெயிட்டா இருக்கும். ஸோ வெயிட் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 49 நியூட்டன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, next, if the elevator moves downward with an acceleration 5 meter per second, இப்போ என்ன ஆகுது? செகண்ட் கண்டிஷன், with an acceleration of 5 meter per second ஸ்கொயர்ல மூவ் ஆகும்போது எங்க டவுன்வர்ட் மூவ் ஆகும்போது what will be the reading of the spring balance? So அங்க apparent weight என்ன? So downward மூவ் ஆகும்போது apparent weight is calculated by n is equal to m into g minus a யூஸ் பண்ணுவோம். கரெக்டா? ஸோ இங்க எம்மோட வேல்யூ தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம இங்க சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஜியோட வேல்யூ நமக்கு 10ன்னு தெரியும், ஏயோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. கரெக்டா? எஸ். அப்போ இந்த 49 நியூட்டனை நம்ம எம் இன்டு ஜின்னு எடுத்துக்கலாமா? ஸோ வெயிட் இஸ் ஈக்குவல் டு எம் இன்டு ஜி. ஸோ மாஸ் இஸ் ஈக்குவல் டு 49 டிவைடட் பை கிராவிட்டியோட வேல்யூ 9 பாயிண்ட் எடுத்துக்கலாம், இல்லைன்னா 10 கூட எடுத்துக்கலாம். ஓகேவா? எஸ். அப்போ நமக்கு என்ன வரும்? 4.9 வரும். ஸோ இங்க சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 4.9 இன்ட்டு 10 மைனஸ் ஆக்சிலரேஷன் வேல்யூ இஸ் 5. 10 மைனஸ் 5 இஸ் 5ன்னு கிடைக்கும். இதை மல்டிப்ளை பண்ணுங்க. 4.9 இன்ட்டு 5 இஸ் என்ன வரும்? நமக்கு 24 நியூட்டன் கிடைக்கும். புரிஞ்சுச்சா? 24 or 25 நியூட்டன் அப்படின்னு நமக்கு கிடைக்கும் அப்ராக்சிமேட்டா. ஓகேவா?
ஏன்னா நம்ம இங்க 10 அப்ராக்சிமேட்டா எடுத்திருக்கோம். ஸோ நம்மளோட ஆன்சரும் 24 பாயிண்ட் சம்திங் அந்த ரேஞ்ச்ல நமக்கு கிடைக்கும். ஓகேவா? எஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃப்ரீ பாடி டயக்ராம். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு ஃப்ரீ பாடி டயக்ராம் என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா, அந்த ஆப்ஜெக்ட்ல என்னென்ன டைப் ஆஃப் ஃபோர்ஸஸ் எல்லாம் ஆக்ட் ஆகுது அப்படிங்கறத ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆப்ஜெக்டை வந்து நம்ம ஸ்டேபிள்ல இருக்க மாதிரி கன்சிடர் பண்ணுவோம்னா, அந்த ஆப்ஜெக்டோட வெயிட் வந்து டவுன்வர்ட் ஆக்ட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட்ல ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைகிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்கன்னா அந்த ஆப்ஜெக்டை நம்ம வந்து ஒரு பாயிண்ட் ஆப்ஜெக்டா கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ திஸ் ஷால் பி கன்சிடர்ட் அஸ் பாயிண்ட் ஆப்ஜெக்ட். தென் அதோட வெயிட் வந்து டவுன்வர்ட் ஆக்ட் ஆகுற மாதிரி நம்ம போட்டுக்கணும். நெக்ஸ்ட் அதோட நார்மல் ஃபோர்ஸ் வந்து அதுக்கு அப்பர் டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுற மாதிரி போட்டுக்கணும். இஃப் கான்டாக்ட்ல இருந்துச்சுன்னா மட்டும்தான் நார்மல் ஃபோர்ஸ் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் அது ரோப்ல ஏதாவது கனெக்ட் ஆகி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ சீலிங்ல இருக்கக்கூடிய ரோப்ல கனெக்ட் ஆயிருக்குன்னா கண்டிப்பா இங்க ஒரு டென்ஷன் ஃபோர்ஸ் இருக்கும். அப்ப இங்க டென்ஷனும் எனக்கு இந்த டைரக்ஷன்ல தான் இருக்கும். ஓகேவா? எஸ். நெக்ஸ்ட் வேற இன்னொரு இன்னொரு ஆப்ஜெக்ட நான் இங்க கட்டி வச்சிருக்கேன் அப்படின்னா இங்க இருந்து இந்த ஆப்ஜெக்ட் இருக்கக்கூடிய டென்ஷன் ஃபோர்ஸ் இருக்கும். ஓகே, அப்போ நம்ம ஒவ்வொரு ஃபோர்ஸையும் நம்ம வந்து ஒரு ஃப்ரீ பாடி டயக்ராம் மூலமா நம்ம ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைஞ்சிட்டு இந்த ஃப்ரீ பாடி டயக்ராம்ல இருந்து அதோட ஆக்சலரேஷன் அண்ட் கான்டாக்ட் ஃபோர்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஸோ டூரிங் த ஹரிசாண்டல் புல்லிங் ஆஃப் அ ஃபோர்ஸ், ஒரு பாடி இருக்கு, அந்த பாடியை நம்ம ஹரிசாண்டலா புல் பண்ணும்போது இழுக்கும் போது அந்த பாடியில என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது? எஃப் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அப்போ இந்த பாடியில என்னென்ன இருக்கும்னு பாருங்க. ஸோ நம்ம இதுக்கு ஃப்ரீ பாடி டயக்ராம் போட்டோம் அப்படின்னா இந்த பாடியோட வெயிட் டவுன்வர்ட் ஆக்ட் ஆகும், பாடியோட நார்மல் ஃபோர்ஸ் அப்வர்ட் இருக்கும். நெக்ஸ்ட் இங்க வந்து புல்லிங் ஃபோர்ஸ் எஃப் இருக்கு. கரெக்டா? ஆக்சலரேஷன் இந்த டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து எது இம்பார்ட்டன்ட் அப்படின்னா ஆக்சலரேஷன் டைரக்ஷனை கண்டிப்பா நீங்க வந்து ரெப்ரசென்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? அப்ப இதுல நீங்க எப்படி எழுதிக்கலாம்னா, நார்மல் அதாவது வெர்டிகல் ஃபோர்ஸஸ் ஈக்குவேட் பண்ணிக்கலாமா? எங்க ஆக்சலரேஷன் இருக்கு? இங்க பாருங்க, வெர்டிகல்ல எப்படி எழுதணும்? சமேஷன் ஆஃப் Fy இஸ் ஈக்குவல் டு m இன்டு ஏன்னு எழுதுவோம். கரெக்டா? வெர்டிகல்ல ஆக்சலரேஷன் இருக்கா? ஆக்சலரேஷன் இஸ் 0. ஸோ இந்த இடம் நமக்கு 0 ஆயிரும். ஸோ என்னென்ன ஃபோர்ஸஸ் வெர்டிகல்ல இருக்கு? நார்மல் ஃபோர்ஸ் இருக்கு, அதுக்கு ஆப்போசிட்டா ஒரு வெயிட் இருக்கு. கரெக்டா? அப்ப n இஸ் ஈக்குவல் டு நமக்கு mgங்கிற ஒரு இக்குவேஷன் கிடைக்கும். இந்த இக்குவேஷன் யூஸ் பண்ணி நம்ம நார்மல் ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகே, இஃப் சப்போஸ் நமக்கு இந்த f கால்குலேட் பண்ணோம்னா we know the formula f is equal to m into a. ஒரே ஒரு பாடி இருந்துச்சுன்னா ப்ராப்ளமே இல்லை, m into a யூஸ் பண்ணிக்கிட்டா போதும். இப்போ ஃபோர்ஸை கால்குலேட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு ஆக்சலரேஷன் கால்குலேட் பண்ணோம்னா என்ன பண்ணுவேன்? நான் ரீஅரேஞ்ச் பண்ணுவேன். f டிவைடட் பை m யூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா நான் வந்து ஆக்சலரேஷனை கால்குலேட் பண்ணிடலாம். ஓகேவா? எஸ். So next one is a force pull makes theta angle with the horizontal if the force is at an angle of theta. Theta angle இருக்குது force அப்படின்னா அந்த force can be divided into two components. கரெக்டா? So resolved into two components. One is horizontal, another one is vertical. Horizontal is f cos theta, vertical is f sin theta. கரெக்டா? ஸோ இங்க நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நார்மலா இதுல என்னென்ன ஃபோர்ஸ் இருக்குன்னு பாருங்க. எஸ், அந்த ஆப்ஜெக்டை நான் பாயிண்ட் ஆப்ஜெக்டா கன்சிடர் பண்ணிக்கிறேன். அதோட வெயிட் டவுன்வர்ட் ஆக்ட் ஆகுது, நார்மல் ஃபோர்ஸ் அப்வர்ட் ஆக்ட் ஆகுது. நெக்ஸ்ட் இந்த டைரக்ஷன்ல எனக்கு எஃப் காஸ் தீட்டா இருக்கு. நெக்ஸ்ட் இந்த டைரக்ஷன்ல எஃப் சைன் தீட்டா இருக்கு. ஓகேவா? ஸோ இதுலயே நம்ம என்ன போட்டுக்கலாம்? எஃப் சைன் தீட்டான்னு போட்டுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஆக்சலரேஷன் எங்க இருக்குன்னு கொடுத்துருக்காங்க? ரைட் வேர்ட்ஸ். ஸோ ஆக்சலரேஷன் இந்த டைரக்ஷன்ல இருக்கு. ஓகே, இப்போ நம்ம வந்து சால்வ் பண்ணிக்கலாம். அதாவது நியூட்டன்ஸ் லாவை அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்ல வெர்டிக்கல் அண்ட் ஹரிசாண்டல். ஸோ வெர்டிக்கல் பாருங்க என்னென்ன வரும்? n வந்து அப்வர்ட்ல இருக்கு, அதே மாதிரி f sin தீட்டாவும் அப்வர்ட்ல இருக்கு, which is equal to mg ன்னு யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்டா? எஸ். அப்போ இங்க இருந்து நம்ம நார்மல் ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ணோம்னா n is equal to mg minus f sin தீட்டாங்கிற ஈக்குவேஷன்ல யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? ஹரிசாண்டல் ஃபோர்ஸஸ் ஈக்குவேட் பண்றோம். ஹரிசாண்டல் என்ன ஃபோர்ஸ் இருக்கு? f cos theta மட்டும்தான் இருக்கு. அது இந்த டைரக்ஷன் ஆஃப் ஆக்சலரேஷன். இப்போ நமக்கு பிரச்சனையே இல்லை. ஸோ m இன்டு ஏன்னு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுல இருந்து நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? ஏ வேணா கால்குலேட் பண்ணிக்கலாம். ஏ கால்குலேட் பண்ணா நமக்கு என்ன வரும்? f cos theta டிவைடட் பை mங்கிற ஃபார்முலா கிடைக்கும். இல்ல f வேணும் அப்படின்னா ma டிவைடட் பை cos theta போட்டுக்கிட்டோம் அப்படின்னா ஃபோர்ஸோட வேல்யூ நமக்கு கிடைச்சிடும். புரிஞ்சுச்சா? எஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் f force push the angle of theta. அதாவது ஃபோர்ஸ் வந்து இந்த பாடியை புஷ் பண்ணுது, மேல இருந்து புஷ் பண்ணுது. அப்போ புஷ் பண்ணுது வித் ஆங்கிள் ஹரிசாண்டல்ல இருக்கு. ஓகே, இப்போ ஹரிசாண்டல்ல இருக்கக்கூடியதான் நம்ம காஸ் தீட்டா எடுப்போம், வெர்டிக்கல்ல இருக்கக்கூடியது சைன் தீட்டா எடுப்போம். மேம் ஆல்ரெடி டோல்ட் யூ நோ. ஸோ தீட்டாக்கு பக்கத்துல இருக்கக்கூடியது காஸ் தீட்டா அண்ட் தீட்டாக்கு தூரமா இருக்கக்கூடியது சைன் தீட்டா. கரெக்டா? ஸோ இங்க நம்ம வந்து தென் என்ன வரைய போறோம்? நாம
as usual என்ன பண்ணுவோமோ அதுதான் பாயிண்ட் ஆப்ஜெக்டை கன்சிடர் பண்ணிக்கோங்க. அதோட weight is acted downwards, normal force is acted upwards, அதோட acceleration இந்த டைரக்ஷன்ல இருக்கு. நெக்ஸ்ட் வேற என்ன இருக்கு? F sin theta டவுன்வர்ட்ல ஆக்ட் ஆகுது. நெக்ஸ்ட் F cos theta நமக்கு இந்த சைடு பார்த்த மாதிரி ஆக்ட் ஆகுது. ஸோ இதே மாதிரி மேம் எடுக்க சொன்ன மாதிரி ஈக்குவேஷன்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா நமக்கு நார்மல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு mg பிளஸ் எஃப் காஸ் தீட்டான்னு கிடைக்கும். ஆக்சிலரேஷன் இஸ் ஈக்குவல் டு எஃப் காஸ் தீட்டா டிவைடட் பை எம்ன்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ மக்கு பண்ணாதீங்க, புரிஞ்சு படிச்சீங்கன்னா இது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கான்செப்ட் இஸ் மோஷன் ஆஃப் த கனெக்டட் பாடிஸ். இப்போ ரெண்டு பாடிஸ் கனெக்ட் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. ரெண்டு பாடிஸ் கனெக்ட் ஆயிருக்கு. அப்போ இந்த ரெண்டு பாடிஸ்க்கு ஃபர்ஸ்ட்ல நம்ம டோட்டல் ஃபோர்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணலாம்னு பார்க்கலாம். இந்த ரெண்டு பாடியில என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்? ஸோ டூ பாடிஸ் ஆர் கனெக்டட் மீன்ஸ் இங்க வந்து என்னென்ன இருக்கும்? இந்த பாடியில இருந்து ஒரு வெயிட் இருக்கும், இந்த பாடியில இருந்து தட் மீன்ஸ் இது m1g, இந்த பாடியில இருந்து இருக்கக்கூடிய வெயிட் m2g. நெக்ஸ்ட் இங்க ஒரு நார்மல் ஃபோர்ஸ் இருக்கும் n1, இங்க ஒரு நார்மல் ஃபோர்ஸ் இருக்கும் n2. கரெக்டா? அதுக்கப்புறமா வேற என்ன இருக்கும்? இதுக்கும் இடையில இருக்கக்கூடிய கான்டாக்ட் ஃபோர்ஸ்னு ஒன்று இருக்கும். அப்படித்தானே? ஸோ இது n3, இதுல இருக்கிறதும் n3 தான் இருக்கும். புரிஞ்சுச்சா? எஸ். நெக்ஸ்ட் இதுக்கு நம்ம ஃப்ரீ பாடி டயக்ராம் யூஸ் பண்ணியாச்சு. இந்த ஃப்ரீ பாடி டயக்ராம்ல இருந்து ஈக்குவேஷன் எழுதணும் அப்படின்னா ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு நமக்கு ma கிடைக்கும். ஸோ இங்க என்னென்ன மாசஸ் ஆக்ட் ஆகுது? ரெண்டு மாசஸ். அப்ப m1 பிளஸ் m2ன்னு எடுத்துக்கலாம், இன்டு ஏன்னு எடுத்துக்கலாம். அப்ப இங்க a இஸ் ஈக்குவல் டு f டிவைடட் பை m1 பிளஸ் m2 ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இதுல இந்த இடையில இருக்கக்கூடிய நார்மல் ஃபோர்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த நார்மல் ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ண நம்ம என்ன பண்ணுவோம்? அதாவது m1ல இருக்கக்கூடிய நார்மல் ஃபோர்ஸ் வேணும் அப்படின்னா m1f டிவைடட் பை m1 பிளஸ் m2 நம்ம போட்டா போதும். அதுவே m2ல இருக்கக்கூடிய நார்மல் ஃபோர்ஸ் வேணும் அப்படின்னா m2f டிவைடட் பை m2 பிளஸ் f நம்ம வந்து m2 பிளஸ் m1 போட்டா போதும். ஓகேவா? இது f டேஷ் கிடையாது, இது நீங்க நார்மல் ஃபோர்ஸ்னே எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஏன்னா நம்ம ஸ்மால் எஃப் வந்து ஃப்ரிக்ஷனுக்கு யூஸ் பண்ணுவோம், அதனால இந்த இடத்துல நீங்க என்னென்ன எடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் இப்போ நமக்கு த்ரீ பாடிஸ் கனெக்ட் ஆயிருக்கு. அப்போ த்ரீ பாடிஸ் கனெக்ட் ஆயிருந்துச்சுன்னா நம்மளோட இக்குவேஷன் எப்படி சேஞ்ச் ஆகும்? மாஸ் இன்டு ஆக்சலரேஷன். ஸோ இங்க மாஸ்ங்கிறது m1 பிளஸ் m2 பிளஸ் m3 இருக்கும். ஓகே, இன்டு ஆக்சலரேஷன். அப்போ ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு f டிவைடட் பை m1 பிளஸ் m2 பிளஸ் m3 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஓகேவா? அப்போ இங்க நமக்கு இருக்கக்கூடிய நார்மல் ஃபோர்ஸ் இதுல இருந்து இதுக்கு இருக்கக்கூடியது நார்மல் 1, அதே மாதிரி இதுல இருந்து இதுக்கு இருக்கக்கூடியது நார்மல் 2. ஓகே, நார்மல் 1 கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம m2 பிளஸ் m3 அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கக்கூடியது m2 பிளஸ் m3 இன்டு f டிவைட் பை m1 பிளஸ் m2 பிளஸ் m3 யூஸ் பண்ணுவோம். நார்மல் 2 கால்குலேட் பண்ணோம்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா m3f டிவைட் பை m1 பிளஸ் m3 பிளஸ் m3 யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம டிரைவ் பண்ணிக்கலாம். எப்படி டிரைவ் பண்ணலாம் அப்படின்னா ஒவ்வொன்றுத்துக்கும் ஃப்ரீ பாடி டயக்ராம் போட்டு டிரைவ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஜஸ்ட் நீங்க இதை வந்து மக்கப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எது எடுக்கணும், அதாவது எந்த மாசம் எடுத்துக்கணும், எந்த மாசம் ஆட் பண்ணணும், எந்த மாசம் சப்ட்ராக்ட் பண்ணணும், எல்லாமே கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கும். ஃப்ரீ பாடி டயக்ராம் போட்டு யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் மோஷன் ஆஃப் த பாடிஸ் கனெக்டட் த்ரூ த ஸ்ட்ரிங்ஸ் ஆர் ஸ்ப்ரிங் யூஸ் பண்ணி நம்ம ரெண்டு பாடிஸை கனெக்ட் பண்ணி வச்சிருந்தோம்னா அதோட ஆக்சலரேஷன் இஸ் f டிவைட் பை ரெண்டு பாடிஸ்னா m1 பிளஸ் m2, மூணு பாடிஸ்னா m1 பிளஸ் m2 பிளஸ் m3 வரும். ஓகே, ஃபோர்ஸ் டிவைடட் பை m1 பிளஸ் m2 பிளஸ் m3 வரும். ஓகே, அதுவே ரெண்டு பாடிஸ்க்கு ஒரே ஒரு டென்ஷன் தான் இருக்கும், ஏன்னா ஒரே ஒரு ஸ்ட்ரிங் தான் யூஸ் பண்ணியிருப்போம். அதுவே மூணு பாடினா ரெண்டு ஸ்ட்ரிங் நாம யூஸ் பண்ணியிருப்போம். ஓகேவா? ஸோ ஒரு ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணோம்னா ஒரு டென்ஷன் இருக்கும். ஸோ டென்ஷன் இஸ் கிவன் அஸ் m1f டிவைடட் பை m1 பிளஸ் m2. ரெண்டு ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணோம்னா ரெண்டு டென்ஷன், தட் இஸ் t1 அண்ட் t2. t1 வந்து m1f டிவைட் பை m1 பிளஸ் m2 பிளஸ் m3 ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணிக்கலாம். t2 வேல்யூவை m1 பிளஸ் m2 இன்டு f டிவைடட் பை m1 பிளஸ் m2 பிளஸ் m3 யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஒரு புள்ளியில அந்த ஸ்ட்ரிங்கை வந்து யூஸ் பண்ணி எப்படி பாடிஸை கனெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ ஒரு புள்ளி, அந்த புள்ளி வழியா ஒரு கயிறை ஒரு ஸ்ட்ரிங் விட்டுருக்காங்க, அந்த ஸ்ட்ரிங்கோட ரெண்டு சைட்ல m1 அண்ட் m2 யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இஃப் இங்க வந்து m1ஓட வெயிட் அதிகமா m2ஓட வெயிட் அதிகமா சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ இங்க வந்து ஆக்சலரேஷன் எங்க இருக்கு? இங்க இருக்கு, டவுன்வர்ட் டைரக்ஷன்ல இருக்கு. அப்ப m2 தான் வெயிட் அதிகம், அப்படிதானே? ஸோ அப்போ இங்கோட ஆக்சலரேஷன் இஸ் டினோட்டட் பை m1 மைனஸ் m2 இன்டு g டிவைட் பை m1 பிளஸ் m2ங்கிற ஈக்குவேஷன்ல எடுத்துக்கலாம். t1ஓட வேல்யூ, அதாவது ஒரு ரோப் யூஸ் பண்ணா ஒரு டென்ஷன் தான் இருக்கும். அப்போ இந்த t-ஓட வேல்யூ இஸ் 2m1 m2 டிவைட் பை m1 பிளஸ் m2 இன்டு g யூஸ் பண்ணி நாம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகே, அதுவே எனக்கு ஹரிசாண்டல் டைரக்ஷன்ல புள்ளி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க.
அந்த புள்ளியோட ஆக்சிலரேஷன் அண்ட் டென்ஷனை வந்து இந்த ஈக்குவேஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் புள்ளி வந்து எங்க இருக்கு அப்படின்னா எட்ஜ் ஆஃப் த இன்க்ளைன்டு பிளைன்ல புள்ளி வந்து வச்சிருக்காங்க. ஓகே, இப்படி கனெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க மீன்ஸ் ஓகேவா. ஸோ இல்ல இன்க்ளைன்டு பிளைன்ல நம்மளோட ஆப்ஜெக்ட் வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ இந்த கண்டிஷன்ல புள்ளிய விட்டுருங்க, ஜஸ்ட் நம்மளோட ஆப்ஜெக்ட் மட்டும். ஆப்ஜெக்ட் ஆன் அண்ட் இன்க்ளைன்டு பிளைன்ல ஆப்ஜெக்ட் இருந்துச்சு அப்படின்னா அதோட வெயிட் நமக்கு டவுன்வர்ட் ஆக்ட் ஆகும். நெக்ஸ்ட் ஸோ இது கண்டிஷன் என்ன அப்படின்னா புள்ளி இங்க இருக்கு, இதுக்கு கீழே வந்து ஒரு பாடி கனெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க, m2ங்கிற பாடி கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். இதுதான் கண்டிஷன், நார்மல் கண்டிஷன். ஓகே, ஸோ அதுக்கான ஈக்குவேஷன் தான் இங்க கொடுத்து வச்சிருக்காங்க. ஸோ ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு m2 மைனஸ் m1 இன்டு சைன் தீட்டா இன்டு ஜே. அதாவது m1 சைன் தீட்டா எப்படி வருது அப்படின்னா இந்த பாடியோட வெயிட் டவுன்வர்ட் ஆக்ட் ஆகுது. இந்த டவுன்வர்ட் ஆக்ட் ஆகக்கூடியதை நம்ம ரெண்டு காம்போனண்டா ரிசால்வ் பண்ணிக்கலாம். ஒன் இஸ் ஹரிசாண்டல் காம்போனன்ட், அனதர் ஒன் இஸ் வெர்டிகல் காம்போனன்ட். ஓகேவா, ஸோ அதுதான் இங்க எடுத்திருக்காங்க, m1 இன்டு சைன் தீட்டா ஜி டிவைடட் பை m1 பிளஸ் m2. அதுவே டென்ஷன் இஸ் ஈக்குவல் டு டென்ஷன்ங்கிறது இந்த ரோப்ல வரக்கூடிய டென்ஷன் விச் இஸ் ஈக்குவல் டு m1 m2 g into 1 plus sin theta divided by m1 plus m2 யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணிக்கலாம். இதுல ஒரு கிண்ட் என்ன அப்படின்னா m1 g sin theta is equal to m2 g ஆ இருக்கும். m2 gங்கிறது எங்க இருக்கு, இங்க டவுன்வர்ட் டைரக்ஷன்ல வரக்கூடியது. ஓகேவா, எஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன்னா ரெண்டு மாசஸ் வந்து இந்த மாதிரி, அதாவது ஒரு ரெண்டு ஆங்கிள் இருக்கக்கூடிய ஒரு பிளைன்ல வச்சிருக்காங்க. ஓகேவா, ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல ரெண்டு ஆங்கிள் இருக்கக்கூடிய பிளைன்ல வச்சிருந்தாங்கன்னா அதோட ஆக்சிலரேஷன் அண்ட் அதோட டென்ஷனை வந்து இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். இதை நம்ம ஈக்குவேஷனா படிக்காம இதை புரிஞ்சு எழுதிக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியா இருக்கும். ஸோ இந்த ஃபார் எக்ஸாம்பிள் மேம் சொல்லி தரதை வச்சு நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 3 blocks of masses 3 kg, 2 kg and 1 kg are placed side by side on a smooth surface. ஒரு ஸ்மூத் சர்ஃபேஸ்ல வச்சிருக்காங்க. A horizontal force of 12 Newton is applied on 3 kg block. Find the net force on 2 kg block. இந்த இடத்துல இருக்கக்கூடிய நெட் ஃபோர்ஸ் வேணும். ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட்ல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஆக்சுவலி இதோட ஃப்ரீ பாடி டயக்ராம் போட்டுக்கலாம். 3 kgயோட ஃப்ரீ பாடி டயக்ராம் போடுங்க பார்க்கலாம். ஸோ அதோட மாஸ் இன்டு கிராவிட்டி டவுன்வர்ட், அதோட நார்மல் ஃபோர்ஸ் அப்வர்ட், நெக்ஸ்ட் இங்க ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, தட் இஸ் 12 நியூட்டன். ஓகே, நெக்ஸ்ட் வேற என்ன இருக்கும், இந்த 3க்கும் 2க்கும் இடையில என்ன ஃபோர்ஸ் இருக்கும், நார்மல் ஃபோர்ஸ் இருக்கும். கரெக்டா, n1 ஆக்ட் ஆகும். ஓகே, எஸ். ஸோ நெக்ஸ்ட் இந்த 2 kgல வேற என்ன ஃபோர்ஸ் இருக்கு, 2 kgல இருந்து 1 kgக்கு ஒரு நார்மல் n2 இருக்கு. எஸ் ஆனோ, எஸ். நெக்ஸ்ட் வேற என்ன இருக்கு, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த 2 kgல இருக்கக்கூடிய ஃபோர்ஸஸ் கால்குலேட் பண்றதுக்காக நம்ம இந்த இந்த பிளாக்ல இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். ஸோ சமேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் ஆன் force on 2 kg is equal to m into acceleration. கரெக்டா, அப்ப இங்க மாஸ்ங்கிறது நமக்கு 2 kg, ஆக்சிலரேஷன்ங்கிறது நமக்கு தெரியாது. அந்த ஆக்சிலரேஷனை ஃபைண்ட் அவுட் பண்ண நம்ம என்ன ஈக்குவேஷன் மூவ் ஆன் ஆகலாம், we know that force is equal to mass into acceleration which is equal to mass 1 plus mass 2 plus mass 3 இந்த ஆக்சிலரேஷன் போட்டுக்கலாம். அப்ப ஆக்சிலரேஷன் is equal to force divided by mass 1 plus mass 2 plus mass 3 கிடைக்கும். ஸோ இங்க ஃபோர்ஸோட வேல்யூ 12 நியூட்டன் கொடுத்துருக்காங்க, மாஸ் 1 3 plus 2 plus 1. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு ஆக்சிலரேஷன் நமக்கு என்ன கிடைச்சிரும், 12 divided by 6 வரும் which is equal to 2. ஓகே, நெக்ஸ்ட் இதை எடுத்துட்டு வந்து இங்க சப்ஸ்டியூட் பண்ணிக்கிட்டா போதும்ல, 2 into 2 is equal to 4 நியூட்டன். ஸோ 4 நியூட்டன் ஃபோர்ஸ் தான் இந்த பிளாக் மேல ஆக்ட் ஆகுது. ஓகேவா, so next question பாருங்க, the block of masses 2 kg, 3 kg and 5 kg are connected by ஒரு string. The system of block is raised vertically upwards by applying a force of 200 Newton. அப்போ raised upward, அப்ப இந்த force ஓட பேர் தான் என்ன, 200 Newton. Find the common acceleration and tension in the string. Common acceleration calculate பண்ண நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், so common acceleration calculate பண்ண நம்ம என்ன யூஸ் பண்ணோம், it is connected in vertical direction. கரெக்டா, so vertical directionல இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் ஒவ்வொன்றத்துக்கும் நம்ம என்ன பண்ணறோம், ஃப்ரீ பாடி டயக்ராம் போட்டுக்கலாம். ஓகேவா, so first ஒன்னுக்கு ஃப்ரீ பாடி டயக்ராம், that means இந்த 5 kg மாஸுக்கு ஃப்ரீ பாடி டயக்ராம் போடலாம். so 5 into g, அதாவது m into g acted downwards. next என்ன இருக்கு, டென்ஷன்
that means rope தானே, ரோப்ல என்ன இருக்கும், டென்ஷன் ஃபோர்ஸ் இருக்கும். அப்ப T1 acted upwards. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ், இதோட ஆக்சலரேஷன் எங்க இருக்கு, நமக்கு அப்வர்ட்ஸ்ல இருக்கு. ஏன்னா மேல பார்த்த மாதிரி தான் அதை தூக்குறாங்க. கரெக்டா? ஸோ இங்க நமக்கு என்ன கிடைக்கும், 5 into Gனா ஜியோட வேல்யூ 10, தட் இஸ் 50 நியூட்டன் இருக்கும். இதை சால்வ் பண்ணிக்கலாமா? ஸோ 50 ஆக்சலரேஷனோட டைரக்ஷன்ல யார் இருக்காங்க, T1. ஸோ தட் இஸ் பாசிட்டிவ். T1 minus 50 which is equal to மாஸோட வேல்யூ 5 into A. போட்டுக்கலாம் தானே? எஸ். நெக்ஸ்ட் நமக்கு இன்னொரு ஈக்குவேஷன் எதுக்கு, 3 kgக்கு போட்டுக்கிறோம். ஸோ 3 kgயோடது 3g கீழே டவுன்வர்ட் ஆக்ட் ஆகுது, அப்வர்ட்ஸ்ல T2 ஆக்ட் ஆகுது. ஓகே, இதோட ஆக்சலரேஷன் அப்வர்ட்ல இருக்கு. ஓகேவா? அப்போ இங்க நம்ம போட்டோம்னா திருப்பி T2 minus 30 which is equal to 3 into A கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம், நம்மளோட ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு ட்ரா பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் 2 kg. ஸோ 2 kg 2 into G டவுன்வர்ட் ஆக்ட் ஆகுது, அப்வர்ட்ல 200 நியூட்டன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, ஆக்சலரேஷன் அப்வர்ட் ஆக்ட் ஆகுது. ஸோ இங்க போட்டீங்கன்னா இங்க வேற என்ன இருக்காங்க, ஸோ இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு T1 இங்க பார்த்த மாதிரி ஆக்ட் ஆகும். கரெக்டா? அப்போ இங்க நமக்கு T1 வரும், மைனஸ் ஆஃப் T1 பிளஸ் T2 மைனஸ் 30. ஓகே, அப்ப இங்க வந்து நமக்கு இங்க ஒரு T2 இருக்கு டவுன்வர்ட்ல, ஏன்னா பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்காவே தானே நமக்கு T2 ஆக்ட் ஆகுது. எஸ். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா 200 மைனஸ் T2 மைனஸ் 20 which is equal to 2 into A. ஓகே, மூணு இக்குவேஷனையும் சால்வ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஆக்சலரேஷன் கிடைச்சிரும். நெக்ஸ்ட் டென்ஷன் 1 அண்ட் டென்ஷன் 2 கிடைச்சிரும். புரியுதா? ஓகேவா? எஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், the pulley of light and smooth, the strings are inextensible and light. The system is released from the rest and the acceleration of each block and tensions in the string and reaction on the pulley. Okay, so first என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், ஜஸ்ட் நம்ம நார்மலா ஃப்ரீ பாடி டயக்ராம் யூஸ் பண்ணிக்கிறோம். ஃப்ரீ பாடி டயக்ராம்ல இருந்து ஈக்குவேஷன்ஸ் எடுத்திருக்காங்க. ஓகேவா? இந்த ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ணி என்ன பண்றாங்க, T2 வேல்யூ அண்ட் அக்சலரேஷனோட வேல்யூ தென் நார்மல் ஃபோர்ஸோட வேல்யூ கால்குலேட் பண்றோம். வேற ஒண்ணுமே கிடையாது. ஓகேவா? எஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ், in the arrangement shown all the surfaces are smooth, strings and pulleys are light, find the tension in the string. That means இப்போ வந்து நமக்கு ஒரு இன்க்ளைன்டு பிளைன்ல இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதோட மாஸ் கிராவிட்டி கீழே ஆக்ட் ஆகுது, தென் நார்மல் ஃபோர்ஸ் நமக்கு அப்வர்ட் ஆக்ட் ஆகும். இந்த மாஸ் கிராவிட்டி இன்க்ளைன்டு பொசிஷன்ல இருக்கக்கூடியது நம்ம ரெண்டா பிரிப்போம். ஒன் இஸ் mg cos theta, another one is mg sin theta ன்னு எடுப்போம். ஓகே, அதே மாதிரிதான் இங்கேயுமே mg cos theta and mg sin theta ன்னு எடுப்போம். ஓகேவா? இங்க எடுத்திருக்காங்க பாருங்க, mg cos theta and this is sin theta. சரியா? இங்க வர்றது cos theta and இங்க வர்றது sin theta ன்னு எடுப்போம். ஸோ தென் எல்லாத்தையும் நம்ம வந்து ஹரிசாண்டல் ஃபோர்ஸஸை ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஈக்குவேட் பண்ணி நாம எடுத்தோம், பிளாக் ஏல நாம எடுக்கணும் தனியா, நெக்ஸ்ட் பிளாக் பில தனியா எடுக்கணும். ரெண்டு ஈக்குவேஷன்ஸை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வேல்யூ கிடைச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் பிளாக் ஏக்கு எடுக்கலாம் பாருங்க. ஸோ பிளாக் ஏ ஃபர்ஸ்ட்ல ஒரு பாயிண்ட் ஆப்ஜெக்டை கன்சிடர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் அதுல வந்து 2 kg மாஸ் இன்டு கிராவிட்டி, தட் இஸ் 20 இன்டு 20 கீழே டவுன்வர்ட் ஆக்ட் ஆகுது. அது ரெண்டு காம்போனண்டா நம்ம பிரிக்கிறோம். ஒன் இஸ் 20 cos 53, another one is 20 sin 53. நெக்ஸ்ட் ஒன் இஸ், இங்க நமக்கு ஒரு நார்மல் ஃபோர்ஸ் இருக்கும். எப்போதுமே நார்மல் ஃபோர்ஸ் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டுக்கு பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன். ஸோ நார்மல் ஃபோர்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு எதுவா இருக்கும், நமக்கு இந்த வேல்யூவா தான் இருக்கும், 20 cos 53 டிகிரியா இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் வேற யார் இருக்காங்க, இங்க ஒரு டென்ஷன் இருக்கு தானே. ஸோ ரோப் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ திஸ் இஸ் த டென்ஷன். நெக்ஸ்ட் ஆக்சலரேஷன் எங்க இருக்காங்க, டவுன்வர்ட் டைரக்ஷன்ல இருக்காங்க. ஓகே, இந்த ரெண்டும் ஒன்னு காம்பன்சேட் பண்ணிக்கும். பேலன்ஸ் இருக்கக்கூடியது ஹரிசாண்டல் டைரக்ஷன்ல இருக்கக்கூடியது. அப்ப இதுல பாசிட்டிவ் யாரு, நம்ம 20 sin 53, நெகட்டிவ் வந்து டென்ஷன். ஓகே, அப்போ 20 sin 53 minus t which is equal to 20 இல்ல 2 into acceleration எடுப்போம், ஏன்னா அதோட மாஸ் into acceleration. ஓகேவா? திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஒன். ஓகே, நெக்ஸ்ட் பிளாக் பிக்கு பாருங்க. ஸோ பிளாக் பில ஸோ இது ஒரு 20 sin 37, இங்க டென்ஷன் இருக்கு. நெக்ஸ்ட் இது நார்மல் ஃபோர்ஸ், இந்த ஃபோர்ஸும் ஒன்னு காம்பன்சேட் பண்ணிக்கும். பேலன்ஸ் இருக்கக்கூடியது இங்க டென்ஷன். எது பாசிட்டிவ், இங்க ஆக்சலரேஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த இடத்துல ஆக்சலரேஷன் அப்வர்ட் தான் இருக்கும். ஸோ டென்ஷன் இஸ் பாசிட்டிவ், minus 20 sin 37
which is equal to 2 into acceleration கிடைக்குது செகண்ட் ஈக்குவேஷன். ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணிக்கலாமா? sin 37 and cos 37 நம்ம சால்வ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா t ஓட வேல்யூ கிடைக்கும். ஓகேவா? ஸோ ஏ வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஏ வேல்யூ ஏதாவது ஒரு ஈக்குவேஷனை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு t ஓட வேல்யூ கிடைக்கும். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.